காவல்துறை ஆய்வாளர் இப்ப வந்து இயற்கை ஆர்வலர் எடுத்துருக்கீங்கள, அந்த நோட்டீஸ் வாசகத்துக்கு நீங்களே விளக்கம் கொடுங்க பார்க்கலாம். நம்ம உயிர்ச்சூழல் காப்போம் உலக வாழ்வியல் காப்போம்னு சொல்றோம். அதுல வந்து சோலைவனமாக்கக்கூடிய கடவுளுடைய படைப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், பல பயிர் சாகுபடி முறை, பல அடுக்கு விவசாய முறைன்னு சொல்றோம். இப்போ நம்மாழ்வார் என்ன சொல்லுவாரு, இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி அதை ஒதுக்கி சொல்லி வச்சுட்டு இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு காடுகளுக்குள்ள போகும்பாங்க. அப்படி எதுக்குன்னா அந்த காட்டை ஜெராக்ஸ் அடிக்கணும். காடுல வந்து தனியா ஒரு மரமோ தனி வகை உயிரினங்களோ அப்படி கிடையாது. நாம தான் தனித்தனியா வந்து தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, முருங்கைத்தோப்பு அப்படின்னு சொல்லி தோப்புகளை உருவாக்குறோம். இல்லைங்க வந்து மாட்டு பண்ணை இந்த மாதிரி, இல்லைன்னா கோழி பண்ணை அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இப்போ வந்து இந்த டைவர்சிட்டி வித்தியாசங்கள் இருக்கணும், அதுல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஒருங்கிணைப்பு இருக்கணும் இப்படிங்கிறது அந்த இயற்கையோட விதி. அப்ப இங்க விஷயங்கள் எதுவும் தெரிக்கும் இல்லை. இயற்கையான இடுபொருட்களை வச்சு நம்ம விவசாயம் பண்ற போது அங்க வந்து ஈகோ சிஸ்டத்துல முக்கியமான உயிரினமான பட்டாம்பூச்சி, தேன்பூச்சி எல்லாம் வந்து இங்க வந்துருது. மண்ணுல வந்து மண்புழுக்கள் வந்து வந்துருது. அப்போ இயற்கை சூழல் அமைப்பினுடைய பல அம்சங்கள் இங்க வந்து வந்துருது. இது செயற்கை விவசாயத்தை ஏன் பாலைவனமாக்கல்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அல்லது வந்து உயிர்களை புடுங்கி எறிகிறதெல்லாம் ஒரு பாலைவனமாக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொன்னா, சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கிற அந்த ஒரு பாட்டிலே இருக்கு. விஞ்ஞான சொல்றது அதான் சொல்லுது. அதாவது முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரியும். முல்லை நிலம் நம்மளது வந்து முல்லை நிலம், மலை மேல இருந்து குறிஞ்சி நிலம். எந்த நிலம் பாலைவனமா மாறும்னு சொல்லியிருக்காங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரியும், நல் இயல்பிழுந்து நலிவுற்று நடுங்குதுயிர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளுன்னு சொல்றாங்க. அப்ப முறைமையில் தெரியும்னா இருக்கிறதெல்லாம் மாறுகிற போது நல் இயல்பை இழந்து நலிவுற்று நடுங்கு துயர் உறுத்துனா அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் பெருந்துயரை கொடுத்துட்டு பாலைவனமா மாறு. சும்மாவெல்லாம் சீக்கிரம் மாறாது. ஏன்னா இயற்கை வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கிற சக்தி இருக்குது. அதையும் மீறி வந்து மனித செயல்பாடுகள் வந்து அதை அதிகமா டேமேஜ் பண்ற போது என்னது, இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கிறதுக்கு பேரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் ரெண்டு வகையா பிரிச்சா, நிலமாள் உயிர் சூழல் வந்து அது இன்னும் ரெண்டா பிரிப்பாங்க. கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம். இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் பேரே புல்வெளி சூழல் அமைப்பு. ஆனா அங்க புள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்.